இப்போ வந்து ட்ரம்ப் நிர்வாகம் வந்து அமெரிக்கா உருவாக்கி அந்த லிபரல் ஆர்டரை அவர் வந்து இப்போ கொலாப்ஸ் பண்ண அவர் ட்ரை பண்றார், முயற்சிக்கிறார். ஸோ இந்த இடத்தில் தன்னை ஒரு பெரிய உலக அரசாக நிறுத்திக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு முயற்சியை எடுக்கிறார். இப்போ இதில் எது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நிஜமா பார்த்தீங்கன்னா சீனாவால் அது முடியுமானா, அமெரிக்கா இஸ் டெஃபினெட்லி டிக்ளைனிங் பவர். அது வந்து பலவீனமாகி கொண்டிருக்கும் ஒரு வல்லரசு. ஆனால் அந்த அமெரிக்காவுக்கு இணையான ஒரு வல்லரசாக சீனா தயாராகி விட்டதென்றால் இன்னும் தயாராகவில்லை என்பது என்னுடைய இன்னும் தயாராகவில்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, எகைன் சொல்லலாம், இவர் அமெரிக்காவின் துதிப்பாடி சொல்லுவாங்க, ஃபேக்டா தான் நம்ம பேசணும்ட்டா. ஆனால் அவங்க சரின்னு சொல்றது கிடையாது. அவங்க சரி ஃபேக்டா பார்க்கலன்னா நீங்க தப்பான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவீங்க. தப்பான நீங்க வந்து பாறையோடு போய் மோதி உங்க தலை தான். கொள்கைக்காக நம்ம மோதணும். இப்ப நானும் மோதிட்டு தானே இருக்கிறேன், தெரிஞ்சுதான் மோதணும். தலை உடையும், ரத்தம் வெளியும். ஆனா மோதித்தான் ஆகணும்னு ஒண்ணு வர நேரம் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம்.